My warm greetings to all the students. And இன்னைக்கு வந்து அக்கௌண்டன்சில யூனிட் 3 டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தோட கலைப்பு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன் டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு, அதாவது ஒரு நிறுவனம் வந்து கலைக்கப்படும் பொழுது அதோட வங்கி மேல்வரை பற்று கடன் வந்து எந்த கணக்குக்கு மாற்றப்படுது அப்படின்னு கொஸ்டின் வரும்போது அது வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றுவாங்க. இதோட காரணம் வந்து ஆஹ் ஒரு கம்பெனி ஒரு பார்ட்னர்ஷிப் டிசல்யூட் ஆகும் பொழுது அதுல இருக்க எல்லா சொத்துக்களும் பொறுப்புகளுமே வந்து இன்க்ளூடிங் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது வங்கியுடைய மேல்வரை பற்று அதுவும் ஒரு பொறுப்புன்றதுனால அது எல்லாமே வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? கொஸ்டின் 2ல வந்து ஃபாலோவிங்ல ஜி, கே அண்ட் பி வேர் பார்ட்னர்ஸ் ரன்னிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் லாஸ்ட் 10 years. 10 வருஷமா ஜி, கே, பின்ற 3 பேர் வந்து பார்ட்னர்ஸா ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் த ரேஷியோ 5:3:2 அப்படின்ற ரேஷியோல அவங்களோட ஷேரை வந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் கோவிட் கோவிட்க்கு அப்புறம் the firm was affected badly and started incurring losses வந்து அக்கர் ஆகுது ஆஃப்டர் கோவிட்ல. ஆன் 31st March 2023 they all decided to dissolve the firm. அந்த ஃபார்ம் வந்து கலைக்கிறதுக்காக அவங்க முடிவெடுக்கிறாங்க. due to continuous losses their capital balances were 4 lakhs, 3 lakhs, 2 lakhs. இந்த ரேஷியோல வந்து அவங்களோட கேபிட்டல்ஸ் இருக்கு இப்போ. அதனால ஃபார்ம் வந்து ஃபார்மோட லைபிலிட்டிஸ் 80,000, அதோட கேஷ் பேலன்ஸ் 40,000, மற்ற சன்ட்ரி அசட்ஸ் வந்து 8,50,000 இருக்கு. அண்ட் P&L account constituted the rest. Assets realized at 80% and liabilities were paid in full. There was unrecorded liability of 50,000 which was settled at 40,000. Realization expenses amounted to 30,000 being paid by G on behalf of the firm. இப்போ அந்த நட்டம் அடைய தொடங்கினதுனால அந்த நிறுவனத்தை கலைக்கு முற்படுறாங்க. அவங்களோட சொத்துக்கள் வந்து 80% மதிப்புல அதை ரியலைஸ் பண்றாங்க. ரியலைஸ் பண்ணி மற்ற இருக்க கடன் வந்து முழுமையா வந்து அடைக்கிறாங்க. கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அடைக்கிறாங்க. 50,000 மதிப்பிலான ஒரு பதிவு செய்யப்படாத கடன் இருக்கு. அதை வந்து அதுல 40,000 வந்து முடிகிறாங்க. ரியலைசேஷன் செலவுகளுக்கு வந்து 30,000 செலவாகுது. ஆக இந்த ஜி வந்து நிறுவனத்தோட சார்பா எல்லா கடனை வந்து செலுத்தியிருக்காரு. இதுல கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மோட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் ஃபாலோட் பை ஜிகேபி. இங்க ஜிகேபி 3 பேருமே வந்து அவங்க மியூச்சுவலா டிசைட் பண்ணி அந்த ஃபார்மை டிசல்யூட் பண்ணதால இது வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் பை அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அவங்க ஒப்பந்தத்தின் மூலமான கலைப்பு தான் இங்க பண்ணியிருக்காங்க. டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் எவ்வளவு வரும்னா 1,30,000 வரும். ரீசன் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹேஸ் பி டெபிட் பேலன்ஸ் லாஸ் ஆஃப் 1,30,000 as incurred from the given data. ஓகே, இதுல லாப நட்ட கணக்குல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 1,30,000 இருக்கும். டிட்டர்மைன் த கெயின் ஆர் லாஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட். இதுல எவ்வளவு இருக்கும்? லாஸ் 2,40,000 இருக்குமா, 24,000 கெயின் இருக்குமா, ஆர் லாஸ் 1,70,000 ஆர் லாஸ் 2,10,000 அப்படிங்கும்போது 1,70,000 இருக்கும். பிகாஸ் த 80% ஆஃப் மொத்த தொகையில வந்து வேல்யூ ஆஃப் அசட்ல ரியலைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்ல, அதாவது 8,50,000ல 80%ன்றது 6,80,000. ஓகேவா? அப்போ அது போக 1,70,000 வந்து இதுக்கு ஆன்சர் ஆகும், லாஸா இருக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. த என்ட்ரி ஃபார் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இன் அபவ் கேஸ் ஸ்டடி வில் பி இங்க மேற்கண்ட வழக்கின் ஆய்வில் தீர்வு செலவுகளுக்கான பதிவு. அந்த ரியலைசேஷன் பண்ணதுக்கான எக்ஸ்பென்சஸ் வரும்ல, அந்த இதை வந்து நம்ம எப்படி பற்று வைப்போம், எதுல வர வைப்போம்னு கேட்போம். அப்போ வந்து இந்த ரியலைசேஷன் வந்து வெப்சைட்லயும் ஜியோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து மூலதன கணக்கோட வரவு பக்கமும் வரும். ஓகேவா? என்ட்ரி. கொஸ்டின் நம்பர் 6 வந்து existing profit and loss account in the books of the firm will be shared or borne by the partners in the ratio of. அவங்க முன்னாடியே கொஸ்டின்ல சொன்ன மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அவங்க 5:3:2 அப்படின்ற ரேஷியோல தான் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஆன்சரும் அதே தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7.
கூட்டாண்மை கலைப்புக்கு வழிவகுக்கும் ஒன்றை அடையாளம் காணவும். ஒரு கூட்டாண்மை கலைக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பங்குதாரர்களிடையே உள்ள லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது. அதாவது அந்த பங்குதாரர்கள் ஆல்ரெடி இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோல ஏதாவது சேஞ்சஸ் மாறுதுன்னா, அப்ப வந்து அந்த கூட்டாண்மையை கலைச்சிட்டு திரும்ப வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க அத. ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. The dissolution of partnership may take place due to எதனால் இந்த காரணத்தினால கூட்டாண்மை வந்து கலைக்கப்படலாம் அப்படின்றதுக்கான அதுல வந்து ஒண்ணு பங்குதாரர் ஓய்வு பெறுதலா, இல்ல பங்குதாரர் மரணமா, இல்ல பங்குதாரர் திவால் ஆகுறதா, இல்ல புதிய பங்குதாரர் சேர்க்கை, அல்லது மற்றும் குறிப்பிட்ட திட்டத்திற்காக கூட்டாண்மை உருவாக்கப்பட்டிருந்தால், அதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு பர்ட்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷனுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றோம்னா, அந்த பார்ட்னர்ஷிப் அந்த அந்த ஆக்ஷன் முடியுது. அது வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. அதுக்கான நோக்கம் வந்து முழுமை அடைஞ்சதுன்னா, அத கலைப்போம்ல அது. இப்போ இதுல ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, ஏ, பி, சி, டி மற்றும் இ. இது மேல சொல்லியிருக்க எல்லா ரீசனுக்காகவும் ஒரு கூட்டாண்மையை வந்து நம்ம கலைக்கலாம். ஓகேவா? வந்து we can dissolve the partnership for aforementioned all the reasons. Next question 9. இதுல arrange the following in the context of dissolution of partnership firm. இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஆர்டர்ல கரெக்டான சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட், பங்குதாரர்களிடமிருந்து கடன் செலுத்துதல், அதாவது பேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். அடுத்து பேமெண்ட் ஆஃப் செக்யூர்ட் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி. அடுத்து ரியலைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் இன்டு கேஷ், செட்டில்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேமெண்ட் ஆஃப் அன்செக்யூர்ட் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி. ஸோ இதோட கரெக்டான சீரீஸ் வந்து CVEAD. சில ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் இன்டு கேஷ் அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து பேமெண்ட் ஆஃப் செக்யூர்ட் அவுட்சைடர்ஸ் லயபிலிட்டி பண்ணுவோம். அடுத்ததா பேமெண்ட் ஆஃப் அன்செக்யூர்ட் அவுட்சைடர், அதாவது பாதுகாக்கப்படாத பாதுகாக்கப்படாத வெளியாட்களோட கடனை வந்து திரும்ப செலுத்துறது. அடுத்து பேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் தி பார்ட்னர்ஸ். கடைசியா செட்டில்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அவங்களுடைய முதல் கணக்கை வந்து நம்ம தீர்க்கிறது. ஓகேவா? இதுதான் அதோட கரெக்டான சீக்வன்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. இதுல அன்ரெக்கார்டட் அசெட்ஸ் வென் டேக்கன் ஓவர் பை பார்ட்னர் ஆன் டிசல்யூஷன் ஆர் சோனன், அதாவது கலைப்பின் போது ஒரு பங்குதாரரால் எடுக்கப்படும் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் பின்வருவனவற்றில் காட்டப்படும். தீர்வு கணக்கின் பற்று, வங்கி கணக்கின் பற்று, தீர்வு கணக்கின் வரவு, வங்கி கணக்கின் வரவு. இந்த கொஸ்டின்ல கலைப்பின் போது ஒரு பங்குதாரர்கள் எடுக்கப்படும் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் பின்வருவனவற்றில் எதில் காட்டப்படும் போது தீர்வு கணக்கினுடைய வரவு பக்கம் காட்டப்படும். கொஸ்டின் நம்பர் 11. இன் கேஸ் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் firm, all assets except cash or bank and fictitious assets are transferred to debit side of எந்த கணக்கோட பற்று பக்கம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போவோம்னா ரியலைசேஷன் அக்கௌண்டோட பற்று பக்கம். ஓகேவா? தீர்வு கணக்கினுடைய பற்று பக்கம் தான் வந்து இது எல்லாத்தையும் மாற்றுவோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். டிசல்யூஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், dissolution of by court, compulsory dissolution on happening of uncertain contingencies. தமிழ்ல ஒப்பந்தத்தின் மூலம் கலைப்பு, நீதிமன்றத்தால கலைப்பு, கட்டாய கலைப்பு, குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்தால் கலைப்பு. ஒப்பந்தத்தின் மூலம் கலைப்புன்னு வரும் பொழுது அதோடைய சரியான பதில் வந்து கூட்டாளிகளுக்கிடையேயான ஒப்பந்தப்படி. அப்போ ஏ வந்து 3. நீதிமன்றத்தால் கலைப்புன்னும் பொழுது வணிகத்தை தொடர சட்டப்படி தடை ஏற்பட்டால், அப்போ சட்டப்படி ஒரு தடை ஏற்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு அதை வந்து கலைக்க சொல்லுவாங்க. அது வந்து நீதிமன்ற கலைப்பு. குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அதாவது அந்த முயற்சி முடிவடைந்தால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நோக்கம் வந்து முடிவடைஞ்சதுன்னா அந்த கூட்டாண்மை வந்து நம்ம கலைச்சிக்கலாம். கட்டாய கலைப்புல வந்து ஒரு கூட்டாளி பைத்தியமாக மாறினால், அதாவது மனநலம், அது இன்கெப்பாசிட்டி, அவங்களோட பார்ட்னர்ஸோட இன்கெப்பாசிட்டி, அவங்க ஒரு இன்சேனா மாறுறாங்க, அவங்களுடைய மனம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டாண்மை வந்து கட்டாய கலைப்பு பண்ணணும். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 13ல
த டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபாலோவிங் ஆர்டர். இந்த இதோட கரெக்டான சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான இதுல சி. அப்போ ஆல் அசெட்ஸ் அண்ட் அவுட்சைட் லைபிலிட்டிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அடுத்தது அசெட் ஆர் சோல்டு அன்ரியலைஸ்ட். அடுத்தது அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி ஆர் பெய்ட் அவுட். அடுத்தது பார்ட்னர்ஸ் லோன் இஸ் ரீபெய்டு இன் ப்ரொப்போர்ஷன். ஃபைனலா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் செட்டில்டு. ஓகேவா? இதோட கரெக்டான சீக்வன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. இதுல வந்து ரெக்கார்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த ஃபாலோவிங் டிசல்யூஷன் ஆஃப் அக்கௌண்ட். Firm has a stock of 2,40,000. Arun, a partner, took over 50% of the stock at a discount of 15%. ஓகேவா? இதுல அருண்ஸோட கேபிட்டல் வந்து டெப்டார் சைட்ல 1,02,000 டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் அது வந்து கிரெடிட் சைட்ல 1,02,000 வந்து ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கும் அதுக்கு. Question number 15. At the time of dissolution of partnership firm, following accounting adjustments are considered. பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம டிசல்யூட் பண்ணும்பொழுது என்ன அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஏபிசி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சீக்வன்ஸ் வைக்கும்போது சாரி இதுல எதெல்லாம் கரெக்டாக வரும்னா பி அக்கௌண்ட் அக்யூமுலேட்டட் லாசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவங்க ஆல்ரெடி அக்ரி பண்ண ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல அந்த லாசஸ் வந்து அவங்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆல் அசெட்ஸ் எக்ஸப்ட் கேஷ் அண்ட் ஃபிக்ஸிசியஸ் அசெட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு டெபிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். தீர்வு கணக்குடைய பற்று பக்கத்துக்கு பணம் அல்லாத மற்ற சொத்துக்களை வந்து தீர்வு கணக்கினுடைய பற்று பக்கத்துக்கு வந்து மாத்துவாங்க. ஓகே. அடுத்ததா ஆல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு த கிரெடிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். அந்த ரியலைசேஷன் தீர்வு கணக்கினுடைய வரவு பக்கத்துக்கு எல்லா வெளிப்புற பொறுப்புகளை வந்து அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கீழே பேசேஜ்ல இருந்து கொஸ்டின் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜ் வந்து என்னன்னா சீதா, ரீதா அண்ட் மீதா இந்த 3 பேர் வந்து பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நடத்துறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். 1:1:1 அந்த மாதிரி வரும். On 31st March 2022, they decided to dissolve the business. அந்த பிசினஸ் வந்து அந்த கலைக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஆன் த டேட் த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் வேர் சீதாக்கு 1,00,000 இருக்கு, ரீதாக்கு 80,000 இருக்கு, மீதாக்கு 60,000 இருக்கு. ஓகேவா? இங்க கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000, ரிசர்வ் அண்ட் ரிசர்வ் ஃபண்ட் அதாவது பாதுகாக்கப்பட்ட நிதியில வந்து 30,000 ஆல்சோ லையிங் ஆன் த புக்ஸ். இது ரெண்டுமே அந்த பாதுகாக்கப்பட்ட நிதியும் கிரெடிட்டாருக்கு 30,000 வந்து புக்ல இருக்கு. while in asset side sundry assets were existing at 2,70,000. அதாவது அந்த சன்ட்ரி அசெட்ஸ் வந்து 2,70,000 இருக்கு. அண்ட் சன்ட்ரி அசெட்ஸ் இன்க்ளூடிங் த பேட்டன்ஸ் ஃபார் 20,000. பேட்டன்ட்டும் வந்து சன்ட்ரி அசெட்ஸ்ல வருது, அது வந்து 20,000. The tangible assets were realized at 90% of the book value. அந்த புக் வேல்யூல 90% வந்து ரியலைஸ் ஆகுது. அப்போ the while creditors were settled at 110% of realization expenses were 10,000 paid by சீதா. சீதா வந்து இந்த 10,000 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக பே பண்றாங்க. there was an unrecorded asset of 5,000 which was taken over by மீதா. அதாவது அங்க 5,000 வந்து அவங்க எதுலயுமே பதியப்படாத ஒரு சொத்து வந்து இருக்குது. ஓகேவா? இதுல அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 16ல ஐடென்டிஃபை த அக்கௌண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் ரெக்கர்ட் இன் கேஸ் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நம்ம டிசல்யூட் பண்றோம், ஒரு கூட்டாண்மை வந்து நம்ம கலைக்கிறோம் அப்படின்னும் போது எந்த அக்கௌண்ட் வந்து இங்க தேவையில்லாத ஒரு அக்கௌண்ட்னா போஸ்ட் டிசல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்.
ஓகேவா? அதுதான் வந்து ஒரு தேவையில்லாத கணக்கா இருக்கும் இந்த இடத்துல. தீர்வு கணக்கும் தேவை, பங்குதாரர்களோட மூலதன கணக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். வங்கி கணக்கும் வந்து இங்க முக்கியமானதா இருக்கும். அப்போ கூட்டாண்மை கலைப்புக்கு பிந்தைய இருப்புநிலை அறிக்கை தான் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு கொஸ்டின் நம்பர் 17. செலக்ட் த ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். அங்க கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது எதுவுமே கொடுக்கல. ஸோ நெல். பின்வருவனவற்றிலிருந்து கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள் 0. கொஸ்டின் 18. இதுல வந்து கால்குலேட் த லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் அவங்க உருவாக்குனது மூலமா அதுல இருக்கக்கூடிய லாப நட்டத்தை வந்து கணக்கிடவும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல லாஸ்ல வந்து 53,000 இருக்கும். பிகாஸ் the bank account balance is derived from the given data, cash balance plus realization of assets மைனஸ் பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ். இந்த ஃபார்முலா இது மூலமா நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது கேஷ் பேலன்ஸ் பிளஸ் ரியலைசேஷன் ஆஃப் அசட், அந்த அசட் எவ்வளவு ரிலீஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுல இருந்து பேமெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ் எவ்வளவு வந்து பொறுப்புகள் செலுத்தினாங்க அப்படின்றத மைனஸ் பண்ணும் பொழுது 53,000 வந்து லாஸ் காட்டும். அதை வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல காட்டும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 19. கால்குலேட் த பேலன்ஸ் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் டிசல்யூஷன். அந்த கூட்டாண்மை கலைப்புக்கு முன்னாடி அந்த வங்கி கணக்கினுடைய இருப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுல கூட்டாண்மை கலைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 30,000 இருக்கும். ரியலைசேஷன் அக்கௌண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் யூஸ்டு டு ரெக்கார்ட். அப்போ மேல சொன்ன மாதிரி இப்போ அந்த பேசேஜ்ல கொடுத்தது 30,000. ஓகே, அப்போ அந்த கூட்டாண்மை கலைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 30,000 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 20. ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஒரு கூட்டாண்மை கலைக்கும் பொழுது அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட நேச்சர் என்ன, அதனுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெயர் அளவு கணக்கு, ஒரு நாமினல் அக்கௌண்டா தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்டாவோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்டாவோ அல்லது ரியல் அக்கௌண்டாவோ இருக்காது. ஜஸ்டா ஒரு நாமினல் அக்கௌண்ட், ஒரு பெயர் அளவு மட்டுமே, ஒரு பேருக்கு ஒரு கணக்கு போடுவோம் நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி ஒரு கணக்கா தான் இருக்கும். ஓகே, இவங்க கிவன் டேட்டாவை வச்சு நம்ம கீழே வந்து ஆன்சர், அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எவ்வளோன்னா மீனாவோடது 90,000, டீனாவோடது 80,000. இதுல அசட் சைட்ல இங்க சாரி இது சைட்லயே லைபிலிட்டி சைட்லயே வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பல்வகை கடன்கள் 60,000, பில்ஸ் பேயபிள் செலுத்த வேண்டிய கடன் வந்து 20,000 இருக்கு. மொத்தம் 2,50,000. அதே அசட் சைட்ல வந்து அது அசட் சைட்ல வந்து இயந்திரங்கள் வந்து 70,000, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 50,000, ஸ்டாக் 22,000, சன்ட்ரி டெப்டார்ஸ் பல்வகை கடனாளிகள் வந்து 1,03,000, கேஷ் அட் பேங்க் வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்கம் வந்து 5,000 இருக்கு. இந்த பக்கமும் 2,50,000. ஓகே, இததான் வந்து மார்ச் 31, 2017 படி அந்த டீனா மீனா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட். இதுல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து சொத்துக்கள் மற்றும் தேக்கங்கள் பொறுப்புகள் கீழ்காணும் விதமாக மாற்றப்பட்டன. அதுல வந்து மெஷினரி வாஸ் கிவன் டு கிரெடிட்டார்ஸ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் தயர் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டாக் வேர் கிவன் டு பில்ஸ் பேயபிள் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது மெஷினரிஸை வந்து கிரெடிட்டார்ஸுக்கு ஃபுல் செட்டில்மெண்டா கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பக்கம் ஸ்டாக்கை வந்து பில்ஸ் பேயபிளுக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்டா கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டேக்கன் ஓவர் பை டீனா அட் புக் வேல்யூ. புக் வேல்யூக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீனா எடுத்துக்கிறாங்க.
சன்ட்ரி டெப்டார்ஸ் ஆஃப் புக் வேல்யூ 50,000 டுக் ஓவர் பை மீனா. மீனா வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் பல்வகை கடனாளிகளுடைய புக் வேல்யூ 50,000 வந்து மீனா எடுத்துக்கிறாங்க. அட் 10% லெஸ் அண்ட் ரிமைனிங் டெப்டார்ஸ் இல்லை 51,000. ஓகே, அவங்க 10% எடுத்தது போக ரிமைனிங் டெப்டார்ஸ் இல்லை வந்து 51,000 வந்து இருக்காங்க. ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு வந்து 2,000. அக்கௌண்ட் தீர்வு மாற்று மூல செலவுகள் வந்து 2,000 ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின் 21ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அட் வாட் வேல்யூ த சன்ட்ரி டெப்டார் டேக்கன் ஓவர் பை மீனா. எந்த வேல்யூல மீனா வந்து சன்ட்ரி டெப்டாரை எடுத்திருக்காங்க அப்படின்னா 45,000. ஓகே, ஏன் அப்படின்னா மீனா டுக் ஓவர் த debtors at 10% less than the book value. புக் வேல்யூவை விட 10% கம்மியா எடுத்திருக்காங்க. அப்போ 50,000 மைனஸ் 10% இஸ் 45,000. ஓகே, இதுதான் வந்து இதோட கால்குலேஷன். மீனாவால் எடுக்கப்பட்ட பல வகை கடனாளிகளுடைய மதிப்பு என்ன? அதேதான் 45,000. Question 22. The amount transferred to the capital as profit and loss on realization is அந்த எவ்வளவு அமௌண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்காங்க ஆஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ரியலைசேஷனுக்கு மாத்துறது இல்ல. லாஸா மீனாவுக்கு 12,600 ரூபாயும் டீனாவுக்கு 8,400 ரூபாயும் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 3:2ன்ற ரேஷியோல வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கொஸ்டின் 23. The amount paid or received to or from Meena and Tina on account of final settlement is. அதாவது இந்த இறுதி தீர்வு காரணமாக மீனா மற்றும் டீனாவுக்கு செலுத்தப்பட்ட அல்லது பெறப்பட்ட தொகை என்னன்னா, மீனாவுக்கு வந்து 32,400 ரூபாயும் டீனாவுக்கு வந்து 21,600 ரூபாயும் வந்து அவங்க செலுத்தியிருப்பாங்க. அப்போ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, these amounts are calculated based on the capital balances and realization loss. தீர்வில் ஏற்பட்ட லாஸும் கேபிட்டல் பேலன்சஸையும் பேஸ் பண்ணி தான் வந்து இதை கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. இதுல the book value of remaining debtor realized is. அதாவது மீதமுள்ள பற்றாளர்கள் அவங்க கடனாளிகள் மீதமுள்ள பற்றாளர்கள்னா கடனாளிகள் மீதமுள்ள கடனாளிகளின் புத்தக மதிப்பு எவ்வளவு அப்படின்னு அது வந்து 53,000. ஓகே, ஏன்னா த ரிமைனிங் டெப்டார்ஸ் புக் வேல்யூ வந்து 1,03,000 மைனஸ் 50,000 ஈக்குவல் டு 53,000. ஓகே, இதுதான் இதோட கால்குலேஷன். Question 25. The value of a machinery given to creditor in full settlement of their claim will be. அந்த கிரெடிட்டார்ஸுக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்டா அந்த மெஷினரிஸ் வேல்யூ கொடுத்ததோட வேல்யூ என்னன்னா நோ என்ட்ரி இஸ் பாசிபிள். Unrecorded assets realized in cash are debited to cash account and credited to realization account. இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். Next question number 26. The journal entry for realization of an unrecorded asset of 5,500. இப்போ ஒரு அன்ரெக்கார்டட் அசெட்டா வந்து ஒரு 5,500 இருக்கு அப்படின்னா அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும்? அதோட ஜேர்னல் என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட்டை டெட்டார் சைட்ல 5,500, கிரெடிட் சைட்ல டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓகேவா அதோட வரவு பக்கத்துக்கு 5,500 ரூபாய். இதுதான் வந்து அதனுடைய குறிப்பேட்டு பதிவு ஜேர்னல் என்ட்ரி. Question number 27. Identify the current sequence of preparation of a realization account. ஒரு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கரெக்ட் சீக்வன்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததா அவுட் சைடரோட லைபிலிட்டிஸை வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க.
மூணாவதா ரியலைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் நடக்கும். நாலாவதா வந்து பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் அண்ட் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அஞ்சாவது ஃபைனலா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ரியலைசேஷன் கெயின் ஆர் லாஸ். ஓகே, இதுதான் வந்து த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஒரு தீர்வு கணக்கு தயாரிக்கிறதுக்கான வரிசை, சரியான வரிசை அதுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. கன்சிடர் தி ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோவிங் ரிலேட்டட் டு கம்பல்சரி டிசல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கட்டாய கலைப்பு தொடர்பான பின்வரும் உண்மைகளை கருத்தில் கொள்ளவும். அனைத்து பங்குதாரர்களும் அல்லது ஒருவரை தவிர மற்ற அனைவரும் திவாலாகி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இயலாதவர்களாகும் பொழுது, அதாவது ஒரு ஒரு பார்ட்னரை தவிர மற்ற எல்லாருமே வந்து இன்சால்வெண்ட் ஆகி அவங்களால கையெழுத்து போட முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அடுத்த சுச்சுவேஷன் வந்து நிறுவனத்தின் வணிகம் சட்டவிரோதமாகும் பொழுது. அடுத்த சுச்சுவேஷன் ஒரு பங்குதாரர் தனது கடமைகளை நிரந்தரமாக செய்ய இயலாதவர் ஆகும்போது, அவர் வந்து அதுக்கு மேல அதை வந்து அவர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அடுத்து பங்குதாரர் வந்து அந்த கூட்டாண்மையோட ஒப்பந்தத்தையே மீறும் பொழுது, அல்லது அந்த வணிகத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும், ஒரு பிசினஸ் அப்படி அவங்க தொடங்குற பிசினஸ் கண்டினியூ பண்ணணும்னா அது சட்டவிரோதமா மாறும் அப்படின்னும் பொழுது கூட்டாண்மை கலைப்பு, கட்டாய கலைப்பு. இதுல இந்த சுச்சுவேஷன்ஸ்ல கட்டாய கலைப்பு வந்து எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனைத்து பங்குதாரர்கள் தவிர இல்லது ஒருவர் தவிர மற்றவங்களோ இன்சால்வெண்ட் ஆகுறாங்கன்னா அப்போ கட்டாய கலைப்பு பண்ணுவோம். அடுத்தது பி, நிறுவனத்துடைய வணிகம் சட்டவிரோதமாகும் பொழுதும் கட்டாய கலைப்பு நடக்கும். இல்லீகல் பிசினஸ் நடக்கும் பொழுது, அதாவது இங்கிலீஷ்ல. அடுத்ததா இ, பங்குதாரர்கள் கூட்டாண்மை வணிகத்தை தொடருவதை சட்டவிரோதமாக்கும் ஏதேனும் நிகழ்வு நடைபெற்றால், அதாவது அவங்க பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் ரன் பண்ணும் பொழுது அது அந்த பிசினஸை இல்லீகலா ஏதாவது அஃபெக்ட் பண்ணுது, இல்லீகலா அது சேஞ்ச் பண்ணுது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்பவும் அது வந்து இல்லீகலா மாறுது ஃபியூச்சர்ல அப்படின்னும் பொழுது அந்த ஆக்ஷன் நடக்கும் பொழுதும் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து கட்டாய கலைப்பு பண்ணணும். Question number 29. At the time of dissolution of partnership firm, following accounts are prepared. என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிசல்யூஷன் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஒன்னு, பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது ரியலைசேஷன் அக்கௌண்ட். மூணாவது கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இந்த மூணும் தான் வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். மற்றபடி பார்ட்னர்ஸோட ரீவால்யூஷன் அக்கௌண்ட் வந்து இங்க நம்ம போட மாட்டோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டும் வந்து இங்க நமக்கு தேவையில்ல. ஸோ அந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் எப்போ டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நடக்கும்பொழுது. Question number 30. Accumulated losses are transferred to at the time of dissolution of firm in எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது அதுல அக்குமுலேட் ஆன லாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய பழைய ரேஷியோல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இந்த பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அவங்க கீழே கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இதுல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பல்வகை கடனாளிகள் 30,000, சஞ்சயோடைய கடன் வந்து 5,000, ஜெனரல் ரிசர்வ் பாதுகாப்பு நிதி வந்து 11,000, காப்பு நிதி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் வந்து 12,000, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், அதாவது சந்தேகம் இருக்கும்ல, அந்த கடன் வந்து நமக்கு வருமா வராதா அப்படின்றது, அந்த மாதிரி கடன் வந்து 2,000. அசட் சைட்ல கேஷ் அட் பேங்க் 13,000 இருக்கு, ஸ்டாக் இன் ட்ரேட்ல வந்து 5,000 இருக்கு, கடனாளிகள் 20,000 இருக்கு, பிளான்ட் வந்து 30,000, குட்வில் வந்து 12,000. ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்ல டர்னோவர் வந்து 10,000, மனவு வந்து 10,000 இருக்கு. மொத்தம் ஸோ எல்லா லைபிலிட்டிஸும் எல்லா அசட்ஸும் ரெண்டு சைடும் கால்குலேட் பண்ணும் பொழுது 80,000, 80,000. ஓகே, இதுதான் இந்த ஃபோமோட 31st March 2022 அன்னைக்கு இருக்க பேலன்ஸ் ஷீட். ஓகே, அந்த டேட்ல வந்து டர்னோவ் ப்ராமிஸ்டு டு பே சஞ்சய்ஸ் லோன் அட் took over stock in trade at 4,000.
ஓகே. அப்போ யாரு தருண் சஞ்சயோடைய லோன் வந்து 5,000. அந்த 5,000 வந்து அவங்க பே பண்ணிட்டு பிளஸ் ஸ்டாக் ஸ்டாக் இன் ட்ரேட், இங்க ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 5,000 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து 4,000க்கும் அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது டிசல்யூஷன் நடக்கும் பொழுது கிரெடிட்டார்ஸ் பேயபிள் ஆஃப்டர் 1 month were paid immediately at 6% discount. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த செலுத்த வேண்டிய கடனாளிகளுக்கு வந்து 6% தள்ளுபடியில வந்து உடனடியா பணம் செலுத்தப்படுது. ஓகேவா? அடுத்தது டெட்டார்ஸ் ஆஃப் 1,000 rupees அந்த ப்ரூவ்டு பேட். ஓகேவா? இங்க அந்த டவுட்ஃபுல் இருந்த 2,000ல வந்து 1,000 rupees வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அன்பிளான்ட் ரியலைஸ்டு வந்து 130%. அந்த பிளான் 30,000 இருக்குல்ல, அதை வந்து ரியலைஸ் பண்ணது 130% வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் ரியலைசேஷன் வர் 1,500 borne and paid by the மனவ் வந்து இந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸை வந்து ஏத்துக்கிறாரு. மனவ் took over an old computer completely written off from the book at 500. ஓகேவா? மனவ் வந்து கணக்குல இருந்து முழுமையா தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு பழைய கணினியை வந்து 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த மேல சொன்ன எல்லா சிச்சுவேஷன்ஸ் பிளஸ் டேட்டா பேஸ் பண்ணி இவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல வந்து கொஸ்டின் நம்பர் 31ல கால்குலேட் அமௌண்ட் ரியலைஸ்டு ஃப்ரம் பிளான். அந்த அமௌண்ட் ரியலைஸ் பண்ணது வந்து 130% சொன்னானா, அப்போ அந்த பிளான்ட்டோட இது வந்து 30,000க்கு 130% போடும் பொழுது அதோட பிளான் வந்து 39,000 வந்து அது மாறும். ஓகே. அடுத்து கொஸ்டின் 32ல ரெக்கார்ட் ஜேர்னல் என்ட்ரி ரிலேட்டிங் டு ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி வந்து குறிப்பேட்டு பதிவு வந்து போடுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து செல் தொடர்பான இதை வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. கொஸ்டின் 33 கால்குலேட் அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். அந்த கிரெடிட்டாருக்கு பே பண்ண அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அது வந்து கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இம்மீடியட்லி அட் 6% டிஸ்கவுண்ட்னு மேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ 30,000 மைனஸ் 6%, 28,200 இதுதான் வந்து அந்த கடனாளிகளுக்கு செலுத்தப்பட்ட ஒரு தொகை. ஓகேவா? கால்குலேட் அமௌண்ட் ரியலைஸ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். கடனாளிகள் கிட்ட இருந்து உணரப்பட்ட தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா, டெப்டார்ஸ் ரியலைஸ்ட் ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் பேட் டெப்ட்ஸ். அந்த பேட் டெப்ட் வந்து 1,000 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ அந்த 1,000 வந்து கழிக்கணும். 20,000ல இருந்து கடனாளிகள் 20,000 இருந்து கழிக்கும் பொழுது 19,000 இருக்கும். அந்த வாராக்கடன் அந்த சந்தேகத்தோட இருக்கும்ல, அந்த டவுட்டான கணக்கு, அது வந்து அடுத்து அவங்க சொல்லும் பொழுது 1,000 வந்து உறுதி செஞ்சதை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த உறுதி செய்யும் பொழுது அந்த 20,000ல இருந்து 1,000 கழிக்க 19,000 வந்து அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 ஒர்க்மன் காம்பன்சேஷன் ரிசர்வ் வில் பி டிரான்ஸ்பர்ட் டு. அந்த ஒர்க்மனோட காம்பன்சேஷன் ரிசர்வ், அந்த அதாவது ஒர்க்மன் காம்பன்சேஷன் ரிசர்வ்னா ஒரு பணியாளர் வந்து நம்ம கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு நிதியை வந்து சேர்த்து வச்சிருக்கோம். காப்பு அந்த நிதி வந்து எந்த பக்கம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, கிரெடிட் சைட் ஆஃப் அ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம வந்து அந்த ஒர்க்மன் காம்பன்சேஷன் ரிசர்வ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். Next question number 36. Thus, state the sequence of payments in case of dissolution of a partnership firm. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடக்கும்போது அதோட பேமெண்ட்ஸோட சீக்வன்ஸ் என்னென்ன அப்படின்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டு பே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது அவுட் சைட் லைபிலிட்டிஸ் பே பண்ணுவாங்க. அடுத்தது பார்ட்னருடைய லோன் ஏதாவது இருந்ததுன்னா அதை பே பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது யூட்டிலைஸ் த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் சரி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 5வதா இருக்க அமௌண்ட்டை வந்து
பார்ட்னர்ஸுக்கு இடையில அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ம் நடக்கும்பொழுது, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நடக்கும்பொழுது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சீக்வன்சஸ். ஓகே. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இ, அடுத்தது ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி, அடுத்தது டி. Question number 37. When unrecorded liabilities are paid off by partners. அதாவது பதியப்படாத எந்த ஒரு பதிவேட்டிலையும் பதியப்படாத ஒரு பொறுப்பு வரும் பொழுது அதை வந்து ஒரு பார்ட்னர் பே பண்றாங்க அப்படின்னா அந்த லைபிலிட்டிஸ் வந்து எதுல காட்டப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது வந்து தீர்வு கணக்கினுடைய பற்று பக்கம் நம்ம எழுதுவோம். டெபிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகே. Question number 38. In case of a dissolution of firm, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் க்ளோஸ் த்ரூ. அதாவது இப்போ ஒரு டிசல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் நடக்கும் பொழுது அந்த பங்குதாரருடைய மூலதன கணக்கு வந்து எது மூலமா வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட், அதாவது தீர்வு கணக்கு. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். Question 39. If a creditor accepts an asset whose value is more than the amount due to him. ஒரு கடனாளி, கடன் தந்தவன், அவர் வந்து தனக்கு செலுத்த வேண்டிய தொகையை விட அதிக மதிப்புள்ள ஒரு சொத்தை ஏற்கிறாங்க அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கணும். அதுல வந்து he will pay excess amount. அவர் வந்து திரும்ப அதை விட அதிகமா இருக்க எக்ஸஸா இருக்க அமௌண்ட் வந்து திரும்ப பே பண்ணுவாரு. அடுத்தது வந்து the excess amount will be credited to realization account. அந்த அமௌண்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்தது the excess amount is debited to bank account. இந்த மூணும் தான் வந்து இந்த இப்ப கிரெடிட்டார் வந்து அந்த அவருக்கு வர வேண்டிய கடனை விட அந்த அமௌண்ட்டை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சொத்தை அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அப்போ இது மூணும் நடக்கும். He will pay the excess amount. The excess amount will be credited to realization account and the excess amount is debited to bank account. இது மூணும் தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ ACE. Question 40. On dissolution of a firm, A and B, ஏபின்ற ரெண்டு பேரோட ஃபேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஏவோட லோன் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு, அவரோட ஏன்றவரோட லோன் வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் மாறும். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ரிலேட்டடான ஃபேக்டா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுல எதுதெல்லாம் வரும்னு பார்த்தா ஏ வரும். த பிசினஸ் ஆஃப் த ஃபர்ம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா பிசினஸ் க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது பி, அசட்ஸ் ஆர் சோல்டு அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் பெய்ட் ஆஃப். அசட்டும் வித்து அந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய பொறுப்புகள் கடன்கள் அது எல்லாத்தையும் வந்து சரி கட்டுவாங்க, அது நடக்கும். அடுத்ததா சி, எ ஃபர்ம் கேன் பி டிசால்வ் பை த கோர்ட்ஸ் ஆர்டர். அந்த கோர்ட்டோ கொடுக்குற ஒரு தீர்ப்பு அல்லது அது கொடுக்குற ஒரு ஆணைக்கு கீழே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா. அடுத்ததா வந்து டி வரும். த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ். அந்த கம்பெனி டிசல்யூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அஞ்சாவதா எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் கண்டினியூஸ் த்ரூ இன்னர் சேஞ்சட் ஃபார்ம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க பார்ட்னர்ஷிப் உள்ள இருக்க எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். எது மூலமானா வேற ஒரு ஃபார்ம்ல வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சுல வந்து இருக்க 4 வரும், அடுத்த இருக்க 5ஆவதா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாது. ஏன்னா அந்த ஃபார்மை டிசல்யூட் பண்றாங்கனாலே பார்ட்னர்ஷிப்பும் டிசல்யூட் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. Question number 42. On dissolution of a partnership firm, an investment of 30,000 was found to be unrecorded in the books. பார்ட்னர்ஷிப்பை டிசல்யூட் பண்ணும் பொழுது அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்டா 30,000 இருக்கு. த சேம் வாஸ் அக்செப்டட் பை எ கிரெடிட்டார் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அவருக்கு ஒரு கிரெடிட்டார் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய இதுக்கு பதிலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000 வந்து அவர் எடுத்துக்கிறாரு.
his dues of 30,000. ஆனா அவருக்கு டியூ இருக்கிறது அமௌண்ட் வந்து 32,000. The account of treatment of the transaction will be. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது அந்த கிரெடிட்டாருக்கு 32,000 தரணும். ஆனா 30,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அன்ரெக்கார்டா. அந்த அன்ரெக்கார்டு 30,000 வந்து அவர் ஏத்துக்கிறாரு. அப்போ மீதி இருக்க அந்த 2,000 அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கும்போது, இதுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து பண்ண மாட்டோம். ஓகே, பிகாஸ் no entry is passed as a transaction is settled directly between the creditor and the firm. ஓகே, ஒரு கிரெடிட்டாருக்கும் ஒரு ஃபர்முக்கும் வந்து டைரக்டா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து என்ட்ரி வந்து பாஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43, மேட்ச் த லிஸ்ட். In accordance with the contract between the partners, when business becomes illegal, business வந்து இல்லீகலா மாறுதுன்னா டிசல்யூஷன் நடக்கும். டெத் ஆஃப் பார்ட்னர் டிசல்யூஷன் நடக்கும். இப்போ இதெல்லாம் என்னென்ன ரீசன், லிஸ்ட் 1ல வந்து என்னென்ன ரீசனுக்காக வந்து டிசல்யூஷன் நடக்குது அப்படின்னாங்க. அது வந்து என்ன டிசல்யூஷன், என்ன டைப் ஆஃப் டிசல்யூஷன்றத லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான மேட்ச் வந்து ஏ, இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் மூலமா அவங்க ஒன்று டிசல்யூட் பண்றாங்கன்னா அது வந்து டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். அப்போ ஏ வந்து தேர்ட். அடுத்து வென் பிசினஸ் பிகம்ஸ் இல்லீகல் அப்படின்னா கம்பல்சரி டிசல்யூஷன் பண்ணணும். கட்டாய கலைப்பு நடக்கணும். டெத் ஆஃப் அ பார்ட்னர்னா ஹேப்பனிங் ஆன செட்டன் கண்டிஜென்சிஸ், அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் மூலமா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து அப்பயும் வந்து கம்பெனியை வந்து டிசல்யூட் பண்ணலாம், அந்த ஃபேர்ம் வந்து டிசல்யூட் பண்ணலாம். ஸோ சிக்கு வந்து ஆப்ஷன் 4. டி வந்து பார்ட்னர் பிகேம் இன்சென்ட். அந்த பார்ட்னர் வந்து மனநிலை வந்து ஒரு நிலையற்ற இதுக்கு போறாங்க அப்படின்னா அப்போ வந்து டிசல்யூஷன் பை தி கோர்ட். கோர்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அதை வந்து டிசல்யூட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஃபார் திஸ். Next question 44. The order of a payment or receipt of a cash on dissolution of a partnership firm is. அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துடைய கலைப்பின் போது அந்த பணத்தின் செலுத்துதல் அல்லது பெறுதலுடைய வரிசை என்ன, ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்கிறான். இதுல கரெக்டான ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்மோட தேர்ட் பார்ட்டி டெட்டை வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது ஈச் பார்ட்னரோட டியூ இருக்கக்கூடிய அவங்களோட அட்வான்சஸ் வந்து பே பண்ணுவாங்க. அடுத்ததா அந்த ஈச் பார்ட்னருடைய டியூ இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டியூவை வந்து பே பண்ணுவாங்க. அடுத்ததா இந்த மற்ற இருக்கிறது வந்து பார்ட்னருக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து கரெக்டான சீக்வன்ஸ். அப்போ பி சி ஏ டி. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 45, இன்னொரு டேபிள். இதுல வந்து டிவிடெண்ட் அப்படின்னா டிவிடெண்ட் வந்து என்னது, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஓகே, அந்த இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், அந்த கடனீட்டு பத்திரங்கள்ல வரக்கூடிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சர்ப்ளஸ்னா என்னன்னா டிபெஞ்சர்ஸ், சாரி, சாரி டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு நம்ம கம்பெனில ஒரு ஷேரை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஈக்விட்டிக்காக அந்த கம்பெனி வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு டிவிடெண்டா வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் ஒரு புக் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற டைம்லயே வந்து எல்லாருக்குமே வந்து டிவிடெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. சர்ப்ளஸ் என்னன்னா நாட் ஃபார் த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிபெஞ்சர்ஸ், அவங்க கடனீட்டு பத்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல அந்த கடனீட்டு பத்திரத்துக்கு அந்த கடனீட்டு பத்திரத்தை வெளியிட்ட ஆள் வந்து அந்த வாங்கினவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் அ டிபெஞ்சர். அந்த டிபெஞ்சரை வந்து அவங்க ரெடீம் பண்ணும் பொழுது அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், அந்த டிபெஞ்சர்ல வந்து லாஸ் ஆகும். ஓகே,
கொஸ்டின் நம்பர் 46. அமன் அண்ட் மோகன் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபோம். அமனும் மோகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிறுவனத்தோட பங்குதாரர்களா இருக்காங்க. 31/3/2022 இந்த டேட்டு படி வணிகத்தை வந்து அவங்க கலைக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. நிறுவனம் வந்து மோகனுக்கு the firm decided to pay realization expenses of 1,000 on behalf of the மோகன். மோகன் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் மோகனுக்கு பதிலா ஃபோம் வந்து கிடைக்க போகுது. எதுக்கு? ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு. அண்ட் 1000 வில் பி டெபிட்டட் டு அந்த 1000 ரூபாய், அதாவது மோகனுக்கு பதிலா ஃபோம் பே பண்ண 1000 ரூபாய் எங்க வந்து டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னா மோகனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்க. இது இதுல கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து 47 to 51 வந்து ஆன்சர் பண்ணணும். இதுல ஏ அண்ட் பி வேற பார்ட்னர்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். 2 பேர் ஏ பி இருக்காங்க. டியூ டு த இல் ஹெல்த் ஆஃப் பி, பிக்கு வந்து உடல்நிலை வந்து உடல்நல குறைபாடு இருக்கு. தே டிசைடட் டு டிசால்வ் த ஃபார்ம். அப்போ பின்றவருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வந்து இதை நம்ம டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. த பொசிஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் த டேட் ஆஃப் டிசல்யூஷன் வாஸ். பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல வந்து லோன் பை பி, பின்ற ஒரு அதாவது உடல்நலக்குறைவு அமைத்தவருடைய கடன் வந்து 20,000. கேபிட்டல் வந்து ஏக்கு வந்து 1,00,000 ரூபாயும் பிக்கு வந்து 1,40,000. ஸோ டோட்டலி 2,40,000. அப்போ லைபிலிட்டி சைட்ல 2,60,000 வந்து நமக்கு சம் வருது. அசட் சைட்ல குட்வில் 30,000, ஃபர்னிச்சர் 40,000, பில்டிங் 90,000, டெப்டார்ஸ் வந்து 50,000, கேஷ் 50,000. ஸோ அசட் சைட்ல சம் வந்து 2,60,000. இதுதான் பேலன்ஸ் ஷீட் அவங்க கொடுத்துருக்கிறது. அதுல நடந்த டிரான்சாக்ஷன் வந்து ஏ வாண்டட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் இன் சோல் ப்ரப்பரேட்டர்ஷிப். ஸோ ஹி டுக் த பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் அட் 10% லெஸ் தேன் த புக் வேல்யூ. அதாவது ஏ வந்து அவரு ஒரு தனிநபர் நிறுவனம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா பிக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால வந்து இது க்ளோஸ் பண்றாங்க, இந்த ஃபார்ம் வந்து டிசைட் பண்றாங்க. ஸோ நான் எனக்கு ஒரு தனிநபர் நிறுவனம் நடத்தணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பில்டிங்கையும் ஃபர்னிச்சரையும் 10% லெஸ் தேன் புக் வேல்யூ, புக் வேல்யூவோட 10% லெஸ் ஆன வேல்யூக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறாரு. ஆல் த டெட்டார்ஸ் அடுத்ததா பி அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து ஆல் த டெட்டார்ஸ் ப்ரூவ்ட் all the debtors proved could expect a person C who did not pay 10,000. அதாவது எல்லா டெட்டார்ஸும் வந்து கடன் திரும்ப வந்துரும்னு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அன்லஸ் சின்னு ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் பே பண்ணல, ஓகேவா? அவர் மட்டும் 10,000 ரூபாய் பே பண்ணல. இன்னும் மத்த எல்லாருமே வந்து குட் டெட்டார்ஸ் தான், அதாவது பேட் டெப்ட் இல்லாம வாராக்கடனா இல்லாம வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் 47. டியூ டு த இல் ஹெல்த் ஆஃப் அ பி, they decided to dissolve the firm. It comes under the form of dissolution. எந்த ஃபார்ம் ஆஃப் டிசல்யூஷன் இது அப்படின்னு கேட்கறாங்க. டிசல்யூஷன் பை நோட்டீஸா அல்லது ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் கண்டிஜென்சியா இல்ல பை கோர்ட்டா இல்ல பை அக்ரிமெண்டா அப்படின்னா பை அக்ரிமெண்ட். இங்க வந்து ஏன் அப்படின்னா 2 பேரும் மியூச்சுவலா தான் இங்க வந்து டிசல்யூட் பண்றாங்க. இப்போ பிக்கு உடம்பு சரியில்லை, சரி ஓகே நம்ம டிசல்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அக்ரி பண்ணி தான் வந்து டிசல்யூட் பண்றாங்க. ஸோ டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட் தான் வந்து இங்க வரும். அதாவது ஒப்பந்தத்தின் மூலம் கலைப்பு தான் வந்து சரியான விடையாகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48ல அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த டெட்டாரிஸ்ட். அந்த டெட்டார்ட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த 10,000, அதாவது சி வந்து 10,000 பே பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ 50,000த்துல அந்த 10,000 ரூபாய் கழிச்சோம்னா 40,000 ரூபாய் வரும். அந்த 40,000 ரூபாய் வந்து நம்ம இங்க ஆன்சர் வரும். அப்போ ரெக்கவர் பண்ண முடியும் 40,000 ரூபாய். அடுத்து 49. ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட் எக்ஸப்ட். கீழே இருக்க ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு ஐட்டம் தவிர மத்த எல்லாமே ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல வரும் அப்படின்றாங்க. அது அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன வராது அப்படின்னா சி அண்ட் இ. அப்போ சி வந்து ப்ரொவிஷன்ஸ், இ வந்து அசட் டேக்கன் ஓவர் பை த பார்ட்னர். அந்த பார்ட்னர் எடுத்துக்கிட்ட அசட்டும் ப்ரொவிஷன்ஸும் வந்து இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல வராது. மத்ததா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் வரும், பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் வரும், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல எழுதுவோம். ஓகே, தோஸ் ஆன்சர் இஸ் சி அண்ட் இ. அது வந்து வராது, மத்த எல்லாம் வரும். கொஸ்டின் நம்பர் 50. த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ குட்வில் அப்பியரிங் இன் த பேலன்ஸ் ஷீட் வில் பி. அந்த பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் வந்து அப்பியர் ஆயிருந்தது. ஓகே, அந்த குட்வில்ல வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்ல நம்ம எப்படி வந்து காட்ட போறோம் அப்படின்னா
டிரான்ஸ்ஃபர் டு த டெபிட் சைடு ஆஃப் அ ரியலைசேஷன் அக்கௌண்ட். அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? இருப்பு நிலையை அறிக்கையில் தோன்றும் நல்லெண்ணத்தின் நற்பெயரின் நடைமுறை, அதாவது தீர்வு கணக்கினுடைய பற்று பக்கத்துக்கு மாற்றப்படும். கொஸ்டின் 51. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு, அதாவது அந்த ஏற்பட்ட லாபமும் அந்த ரிசர்வும் வந்து எதுக்கு மாத்துவாங்க அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாத்துவாங்க. பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அந்த ரிசர்வ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் தேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்களோ அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தான் வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.